இப்போ அந்த ரிசர்வ் வங்கி வந்து நகைக்கடன்களுக்கு வந்து புதிய விதிகளை வந்து வச்சுருக்கு. அது 9 கட்டுப்பாடுகள் விதிகளை வந்து வகுத்து இருக்குது. இந்த விதிகள் வந்து வரக்கூடிய, அதாவது இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு வரப்போகுது. இந்த தேர்தலுக்காக இந்த விதிகள் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துமா? முதல்ல வந்து ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க விதி என்னன்னா, அந்த கடனுக்கு வந்து 75% மட்டும்தான் நகைகளுக்கு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை, அதாவது இந்த கொரோனா டயத்துலலாம் 90% வரைக்குமே நகைக்கடன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 80 ஒவ்வொரு வங்கிகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு இருக்கு. இப்போ 75% எதுக்கு? ஏன் 75%? அது ஏன்னா வட்டியோட இது அதிகமாகும்ல. அப்போ ஏலம் விடுறப்போ நகையை தாண்டி அதோட மதிப்பு போயிருச்சுன்னா பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, இப்போ மற்ற இதுக்கு முன்னாடி அது எப்படி 90% வரைக்கும் எப்படி கொடுத்தாங்க? அதான் அந்த கொரோனா காலத்து டைமில் வந்து கொடுத்தாங்க. அதை வாங்கினவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிக நகைகள் வந்து ஏலம் போயிருக்குது அந்த டைமில் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மீட்க முடியாமல் போனதுனால ஏலம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏலம் போகும்போது வங்கிகளுக்கு வட்டி கம்மியாக அதனால பண்ணுறாங்க. வட்டி கொஞ்சம் கம்மியாக போயிருச்சுன்னா தான் என்ன உங்களுக்கு, இவனுக்கு நகையே போகுது, நகையை அடவு வச்சவங்களுக்கு முழுசாக நகையே பறி போயிடுது. வட்டி கட்ட முடியாமல் தானே நகை பறி போகுது. அப்புறம் அந்த வட்டியில் கொஞ்சம் கம்மியாகிடுது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ரூலை கொண்டு வந்துருக்கிறது. அதாவது என்னென்னா, இந்த இது அரசு கொண்டு வரக்கூடிய இந்த மாதிரியான ஒழுங்கு நடவடிக்கைகள் எல்லாமே மக்களுடைய பார்வையிலிருந்து இல்லை. இது வங்கிக்கு வருமானம் குறையுது, இழப்பு கிடையாது, குறைவே கிடையாதுப்பா. ஏன்னா இப்போ போன வருஷோட நகை விலையும் இந்த வருஷத்துக்கான நகை விலையும் கணிசமா உயர்ந்துட்டு தான் போயிட்டு இருக்குது. இப்போ இருக்க அப்போ அவங்க அந்த நேரத்துல வச்ச இதை வந்து இப்போ வித்தா கூட அதிகமா தானே கிடைக்கும். ஆமா, அப்புறம் எப்படி அது காரணமா சொல்றதுக்கு தேவையே இல்லையே. அப்போ 75% ஏன் கொடுக்கணும்? குறைச்சு கொடுக்கணும்ன்ற தேவையே இல்லை. அதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ஒரு எக்ஸ்ட்ரீம் இதில் வரும்போது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது மக்களுடைய பார்வையிலிருந்து மக்களுடைய நலனுக்கான ஒரு விதிமுறை இல்லை. இது கண்டிப்பாக வங்கியினுடைய நலனுக்கான விதிமுறை. இது மக்கள் கண்டிப்பாக இதற்கு எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விதிமுறை தான் இது. நம்ம ஒரு 50,000 ரூபா கிடைக்கும்னு போவாங்க, ஆனால் 40,000 ரூபா தான் கிடைக்குது. அப்படிங்கிறப்போ அவங்க தேவையை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தானே இருக்கும். ஆமா, இந்த 50,000 கிடைக்கும்ட்டு ஏன் போறாங்க? அதான் விதிமுறையை 75% சொல்லிட்டாங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்போதான் அந்த எதிர்பார்ப்புகள்லாம் மாறிடுது. அது மனசு கஷ்டத்தை தரக்கூடியது. அதாவது ஏழைப்பாளைங்க, இந்த நடுத்தர வர்க்கம், இவங்க எல்லாருமே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக தான் அனுபவிக்கிறது மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஒரு அவசர தேவைக்காக தான் நகை அடகு வைக்கிறதுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது இந்த அரசு வங்கிகளுடைய நலன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு மக்களுக்கு ஒரு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். வங்கிகளில் நலனுக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே வங்கியில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு இந்த கஷ்டமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஓஏவாக இருக்கிறாங்களே, அந்த ஓஏ முதற்கொண்டு அங்கே வேலை செய்யக்கூடிய யாருமே நகையை அடவு வச்சு அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை சமாளிக்கணும் அப்படின்ற தேவை இல்லை. அதனால் அவங்களுக்கெல்லாம் இந்த கஷ்ட நஷ்டமே புரியாது. மக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், அடித்தட்டு மக்கள், நடுத்தர வர்க்கத்து மக்கள், அவங்களுடைய பிரச்சனையாக இருக்குது இது. இந்த பிரச்சனை கண்டிப்பாக அவங்களுக்கு மனசில் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குது, கஷ்டத்தை அதிகமாக்கி இருக்குது அப்படின்ற அளவில் இது உண்மை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த நகை வந்து என்னோடது தான் அப்படிங்கிற ஆதாரத்தை வந்து சமர்ப்பிக்கணும். அதுக்கான நகை வாங்கினக்கான ரசீது, அப்படி இல்லைனா எழுத்துப்பூர்வமான ஆதாரம், அந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று வந்து சான்று சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அரசு கொண்டு வரக்கூடிய இந்த விதிமுறைகள் எல்லாம் பாருங்கள். இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்துலேயுமே நம்ம பார்க்குறோம். அதுலேயுமே வந்து இதுக்கான ஆதாரம் வேணும், அது வேணும், இது வேணும், மூலப்பத்திரம் வேணும், என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் விஷயமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த நகை கடனை பற்றி பேசினாலுமே இந்த ஆர்பிஐ சொல்லியிருக்கிறது,
எங்கே இருந்து இந்த பரம்பரையாக நகையை கொடுக்குறாங்க? பாட்டி அவங்க பேத்திக்கு கொடுக்குறது, அம்மா மகளுக்கு கொடுக்குது, இல்லை அம்மா வந்து மருமகளுக்கு கொடுக்குது. அப்படியே அப்படியே பாரம்பரியமாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த நகை எல்லாமே. அப்படி வர்ற நகைகளுக்கு ஆதாரம் வேணும்னா எங்கே போய் ஆதாரத்தை கொடுக்க முடியும்? அடுத்து அது ஒன்று இருக்குது. அதாவது பரம்பரையாக வழி வழி வரக்கூடிய குடும்ப நகை, அந்த நகைக்கு ஆதாரம் எங்கேருந்து கொடுக்க முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இப்போ பல வருஷங்களுக்கு முன்னால் நான் வாங்கியிருப்பேன். கொஞ்சம் வசதியாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு நகையை வாங்கியிருக்கிறோம். அந்த நகைக்கான பில்லை எங்கே வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? 10 வருஷம் 20 வருஷம் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் அதாவது நடைமுறைக்கு உகந்ததான்றது யோசிக்கிறதே கிடையாது. இவங்க இந்த சட்டங்கிட்டலாம் கொண்டு வர்றவங்க எல்லாமே அந்த எலீட் மைண்ட் செட்டோட தான் வேலை செய்கிறான். சாதாரண வீட்டில் இருக்கிறவங்க அது எங்கே போய் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை வீடு மாறி மாறி போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எப்படி இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும்? அதில் இது ஒரு மடத்தனமான ஒரு திமிர்த்தனமான ஒரு விதிமுறை. இதுக்காக ஆதாரத்தெல்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதெல்லாம் எல்லாமே திருடிட்டா வர்றான். இல்லை, அதுவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருட்டு நகைகளை வந்து விற்கிறத ஒழிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விதி அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் திருடு போனதை உருக்கி வந்து வித்துடுறாங்கல்ல. இல்லை, திருட்டு போனதை வந்து உருக்கி விற்கிறான் அப்படின்னா அந்த அளவுக்கு அதான் கண்டுபிடிக்க முடியாதாம்மா? திருடணும் ஃபஸ்ட்டு, அது திருடிட்டு அதை ஒரு இடத்துல போய் உருக்கிட்டு அது உருக்கின பிற்பாடு பேங்க்குக்கு கொண்டு வந்து வைக்கிறான். 3 இடம் மாறி வருது. 3 இடத்துலையும் இவங்க போலீஸ்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்களாம்மா? அப்படி என்ன லட்சத்தினால அப்போ காவல்துறை இருக்குது? என்ன லட்சணத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க? என்ன லட்சத்தில் இந்த அரசாங்கம் நடக்குது? அப்போ அதில் இந்த மாதிரியான சில்லண்டி காரணங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு சில்லற விஷயங்களுக்காக போயிட்டு 99 விழுக்காடு மக்களை பாதிக்கப்படாது. 99 இல்லை, 99.9 விழுக்காடு மக்களை பாதிக்கக்கூடிய மாதிரியான விதிமுறைகள்லாம் கொண்டு வர்றது அதான் திமிர்த்தனமான செயல். மக்களை ரொம்பவும் அலட்சியமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நகைக்கான தூய்மை சான்றிதழ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வங்கிகள் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும், அந்த சான்றிதழ் இருந்தால் தான் நகையை வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க. ஆமாம், இது வந்து இப்போ ஓகேன்னு சொல்லலாம். அது தூய்மையான நகையா இல்லையா அப்படின்றத இவங்க பார்த்து சொல்கிறது. ஆனால் இப்போ இவங்க சொல்கிற அந்த சர்டிஃபிகேட்டு சரிதானா அப்படின்றதையும் இந்த வங்கியிலிருந்து கொடுக்கறது அவங்க இந்த இது அதை உரசி பார்த்து இதை சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடியது இப்போ சில சமயங்களில் நம்ம பார்க்குறோம். அதுலேயே இப்போ பித்தலாட்டங்கள்லாம் நிறைய நடக்குது, ஏமாத்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதனால் இவங்க அடகு வைக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய பார்வையில் நம்ம பார்க்கும்போது, அவங்களுடைய நிலையிலேருந்து நம்ம பார்க்கும்போது இது மாதிரி நகையை உரசி பார்த்து அது எவ்வளவு தூரம் சுத்தமான தங்கம், எத்தனை கேரண்ட் தங்கம் அப்படின்றத சொல்கிறது நல்ல விஷயந்தான். இப்போ கடைகளுமே இதை ஏமாத்துறாங்களா? இப்போ கடைக்காரங்க தான் ஏமாத்துறாங்க. தங்கத்தோட குவாலிட்டியை குறைச்சி விற்பனை செய்கிறாங்கல்ல. குவாலிட்டியை குறைச்சி, ஆனால் இது வந்து நல்ல தங்கம் அப்படின்னு சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. இல்லை, அதை தான் யார் உரசி பார்த்து இதுக்கு தரச்சான்றிதழ் கொடுக்கறது அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த தரச்சான்றிதழ் கொடுக்கறதுலையுமே அதான் நிறைய பித்தலாட்டங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சூழல் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பெரிய பெரிய நகை கடைகளுமே இந்த மாதிரியான தில்லுமுல் வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சட்டம், ஒரு வழிமுறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான நகை நம்ம அடகு வைக்கக்கூடிய நகையினுடைய தரம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு வைக்கிறது ஒரு பாதுகாப்பான செயல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 22 கேரட் மதிப்பிலான நகைகள் மட்டும்தான் அடமானம் வைக்கணும். இல்லைனா அதுக்கான ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நகைகள் மட்டும்தான் கடன்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 22க்கு கீழே கொடுக்க மாட்டாங்க. அதான் அது தங்கத்தோட தரம் வந்து குறைவாக இருக்குது. அப்படியே அதை எடுத்துக்கிட்டாலும் அந்த 22க்கு மதிப்பிட்டு அதுக்கான தொகையை தான் கொடுக்கணும். அதாவது இப்போ ஒரு சவரன் இருக்குன்னா 8 கிராம் இருக்கும். அதே 18 கேரட் கொண்டு போனோம்னா அதுக்கு அதிகமாக 8 கிராமுக்கு மேலே 10 கிராம் அந்த மாதிரி கொண்டு போனால் தான் அதுக்கான நகை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இது சரியான விதிமுறை தானே? இதுல என்ன சிக்கல் இருக்கு? இல்லப்பா, சிக்கல் இருக்குன்னா இப்ப 22 கேரட்டுங்கிறதுக்கும் இல்ல 18 எப்படினாலும் இப்ப 22 கேரட்டு அப்படின்றது இப்போ 20 கேரட் நகையை வாங்குறோம் அப்படின்னா அது விலை குறைஞ்சுதானே இருக்கும். இல்ல, விலை குறைஞ்சதா இருக்கும்பா. ஆனா இப்போ எல்லாரும் 22 கேரட் வாங்க மாட்டாங்க. அதான் இப்ப 22 கேரட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நகையை அடகு வைக்கலாமா வைக்கக்கூடாதா? அது சில பேர் எடுத்துக்கிறதே இல்லை. அந்த 18 கேரட் இப்போ புரிதல் இல்லாதங்கிறனால 22 கேரட் இருந்தால் தான் நாங்கள் கொடுப்போம், வங்கியில் லோன் கொடுப்போம் அப்படிங்கிறப்போ 18 கேரட் நகை வச்சிருக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகும்? அதான் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா 18 கேரட்டுக்குமே நகை கடன் கொடுப்பாங்க. ஆனால் அந்த 22 கேரட்டுக்கு எவ்வளவு வருமோ அது மாதிரி இதுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. ஆமாம், அது சரிதானே. நீங்கள் விலை குறைந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு நீங்கள் கூடுதலாக காசு கொடுன்னு கேட்டால் எப்படி? ஆனால் இப்போ கூட்டுறவு வங்கிகள்லாம் நகை கொடுத்தா ஒரு சவரன் அது 22 கேரட்டாக இருக்கட்டும் 18 கேரட்டாக இருக்கட்டும் அதுக்குரிய மதிப்பில் தானே கடன்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம கூட்டுறவு வங்கிகள். கூட்டுறவு வங்கிகள் அந்த அரசியல் இருக்கு, அவங்க பண்ணக்கூடிய தில்லுமுள்ளு அது வேற ஒரு டாபிக். அதை பற்றி நம்ம விரிவாகவே பேசணும். அந்த நகைக்கடன் அங்கே போய் வைக்கிறது இந்த கூட்டுறவு வங்கிகளில், அந்த கூட்டுறவுல யாரெல்லாம் உறுப்பினர்களாக முடியும் அப்படின்றது, அப்புறம் இந்த கடனுக்கு போய் நகையை வச்சோம் அப்படின்னா யார் வைக்கிற கடனுக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்றது, எல்லாரும் போய் கூட்டுறவு இதில் நீங்கள் நகையை அடகு வச்சிட முடியுமா? எல்லாரும் ஆதார் கார்டு கொண்டு போனா கொடுத்துட்றாங்க மக்கள். ஆமாம், அப்புறம் கூட்டுறவு வங்கியில் அந்த நகை கடன் கொடுக்குறாங்க, தாராளமாக கொடுக்குறாங்க. அப்படின்னா எப்படினாலும் இந்த எலெக்ஷன் வரும்போது, ஆட்சி மாறும்போது, அரசு மாறும்போது நகை கடன்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கூட்டுறவு வங்கியில் வைக்கிறது அரசு வங்கிகளில் வைக்கிறதுக்கு தானே தள்ளுபடி பண்ணுறாங்க. அது எல்லாருக்கும் தள்ளுபடி ஆகுறது இல்லை, ஆனால் தள்ளுபடின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா? அது இருக்கு. ஆனால் இப்போ மற்ற வங்கிகளை கம்பேர் பண்ணுறப்போ அங்கே எல்லா நகைக்கும் ஒரே மதிப்பிலான கடன்கள் வழங்கப்படுறப்போ மக்களுக்கு ஒரு கூடுதல் பணம் கிடைக்குது இல்லை. ஆனால் இந்த இது கொஞ்சம் ரேஷனலைஸ் பண்ணுறது சரியான செயலாக தான் நான் பார்க்குறேன். அந்த நகையை நம்ம அடகு வைக்கிற நகை என்ன மதிப்போ அந்த மதிப்பிற்கு உரிய கடன் அது கொடுக்கறதுன்றது சரியாக தான் இருக்குது. மக்கள் அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. இதை ஒரு பெரிய விஷயமா மக்கள் எடுத்துக்கல. ஆனால் எது அவங்கள பாதிக்கக்கூடியதுன்னா இந்த 75% தான் நம்ம கடன் கொடுப்போம் அப்படின்றது கண்டிப்பாக அது பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து நீங்கள் ரெண்டாவது நம்ம பேசணும் இல்லையா, இந்த சான்று கொடுக்கணும் அப்படின்றது. இந்த சான்று கேட்டெல்லாம் போய் இப்போ விஏஓட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி நகை சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவாங்களா? ஆமாம், ஆடிட்டர்கிட்ட போயிட்டு அப்போ அவனுக்கு போய் அவன் காசை கொடுக்கணும், காசை கொடுத்து வாங்கணும். இது எவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாவே உருவாக்கி விடுறாங்க இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். இல்லை, இப்போ நகையை கடன் அடகு வைக்க போகிறதே எமர்ஜென்சியாக உடனே வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போய் வைக்கவே போவோம். ஆனால் இந்த மாதிரி சான்றிதழாக வேண்டாம், அதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் எடுக்கிறங்கிறப்போ அவங்க அந்த அத்தியாவசிய தேவைக்கு கிடைக்காம தான் இப்போ மருத்துவ செலவு கல்வி செலவுக்குலாம் உடனடியாக கிடைக்காதுல்ல இந்த மாதிரி விதிமுறைகள்னால. ஆமாம், இது அது நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான். இந்த அதாவது நகையினுடைய தரத்தை சோதித்து அதை தெரியப்படுத்திக்கிறது, அதை பதிவு பண்ணிக்கிறது, அந்த டாக்குமெண்ட்டில் அக்ரிமெண்ட்டில் பதிவு பண்ணிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான் நினைக்கிறேன், ஒரு பாதுகாப்பானது. அடுத்தது நம்ம வைக்கக்கூடிய நகையின் என்ன தரத்தில் இருக்கோ அதற்கு உரிய பணத்தை நம்ம கடனாக பெறுறோம் அப்படின்றது, அதற்கு ஈடான தொகையை கடனாக பெறுறோம் அப்படின்றது இப்போ ஓகே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால பெரிய பாதிப்பு இல்லை. அடுத்து வெள்ளி நகைகளுக்கு கடன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக சொல்லியிருக்காங்க. வெள்ளி நகைகளுக்கு வங்கிகள் கடன் கொடுக்கறது இல்லை, இப்போ அதை அடமானம் வச்சு கடன் பெற்றுக்கலாம். ஆனால் வெள்ளியோட தரம் உயர்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அது தரம் அதுக்கு தரத்தை அவங்க செக் பண்ணி பார்த்து வாங்குவாங்க. அதான் இப்போ தங்கம் அடகு வச்சு குடும்பம் நடத்துகிற அளவில் இருந்தது. இப்போ வெள்ளி நகை அடகு வச்சு குடும்பம் நடத்துறது கஞ்சி அவ்வளோ தூரம் திண்டாட்டம் அதிகமாயிருதுன்னு அர்த்தம். நீ அடுத்த அலுமினிய பாத்திரங்களையும் கூட அடகு வைக்கிறது மாதிரி சூழல் வந்துடும் போல தெரியுது. இந்த அரசியல் நடக்கிற பாத்திரங்களை அடகு வச்சு பணம் வாங்கிட்டு குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலை இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வரலாம். அடுத்த விதி என்னன்றது, அடுத்து 1 கிலோ அளவிலான தங்கங்களுக்கு மட்டும்தான் கடன் வழங்கப்படும். அதிகபட்சமா 1 கிலோ. ஏங்க அதான் அந்த வங்கி விதிமுறைகள் யார் மனசுல வச்சுட்டு சொல்றாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. இங்க 5 கிராம் 10 கிராம் அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்கு.
அதைத்தான் போய் அதாவது பெரிய சொத்து அப்படின்னு நினச்சிட்டு போய் அடகு வச்சுட்டு ஒரு 50,000 ஒரு அதிகபட்சமாக 1 லட்சம் 2 லட்சம் அந்த அளவுக்கு தான் நம்ம நகையை அடகு வைக்க முடியுது. இப்படிப்பட்ட மக்கள் தான் பெருவாரியான மக்களாக இருக்கிறாங்க. ஆனால் இவன் விதிமுறை சொல்கிறான் பாருங்க, 1 கிலோ தங்கம் வரைக்கும் அடகு வைக்கலாமா அதிகபட்சமா. இந்த 1 கிலோ தங்கம் எங்கே வரும்? அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இந்த சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்கிறது அதுக்கு தான். அப்போ திருட்டு நகையை உருக்கி கொண்டு வர்றது சாத்தியம். அந்த வெளிநாட்டில இருந்து கடத்தல் தங்கம் கொண்டு வர்றது, பிஸ்கட் எல்லாம் கடத்திட்டு வர்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி கடத்தல்ல வர்றது, கப்பல்ல கடத்திட்டு வர்றது, விமானங்கள்ல கடத்திட்டு வர்றது, இந்த மாதிரி கடத்தல்ல வரக்கூடிய தங்கங்கள், திருட்டுல வரக்கூடிய தங்கங்கள், கருப்பு பணத்தை அதுவும் தங்கமா மாற்றி பதுக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அது இந்த தேர்தல் செலவுகளுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்தந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடியவங்க. இப்போ நான் ஒருத்தர் எம்எல்ஏ தேர்தலில் நிற்க போகிறாரு அப்படின்னா அவர் அந்த கட்சிக்கு சில கோடிகள் பணம் கொடுக்கணும், அப்புறம் தேர்தல் செலவுகள் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் வருது இல்லையா. அதுக்கு இந்த மாதிரி தங்கமாக பதுக்கி வச்சுருக்கிறத எப்படி வங்கியில் போய் தானே விற்று காசாக்க முடியும். இப்போ அந்த மாதிரி வரக்கூடிய தங்கங்கள் இருக்குது இல்லையா, அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து இந்த மாதிரி விதிமுறையை சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பெரும்பணக்காரர்களை மனதில் வைத்துக்கொண்டு போடக்கூடிய சட்டத்திட்டங்களாக இருக்குது. இந்த அப்ராணி ஜனங்களை, சாதாரண குடிமக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பாதிக்கக்கூடிய சட்டமாக தான் இந்த நடைமுறைகள் எல்லாமே இருக்குது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நகைக்கான பணத்தை வந்து முழுமையாக செலுத்தினாதான் மறு அடகு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது ரொம்ப மோசமான விதிங்க. இப்போ இந்த 9 விதிகளில் வழிகாட்டு இப்போ நெறிகள் காட்டியிருக்கிறாங்க இல்லையா, அதில் ரொம்ப எல்லா மக்களையுமே பாதிக்கக்கூடியது இந்த விதி. அது ஏற்கனவே இல்லாததுனால தான் நான் போய் அடவே வைக்கிறேன். அடவு வச்சுட்டு அது வட்டி கட்ட முடியல நம்மளால், அதுலேயே திக்குமுக்காடி போய் இருக்கோம். அது வட்டி கட்ட முடியல அப்படின்ற அதுக்கு தடுமாறி கட்டிக்கிட்டு வர்றோம். இப்போ அடுத்த ஒரு செலவு வரும்போது அதை நகை முங்கிராமல் இருக்கணுன்ற காப்பாற்றணுன்ற அவசரம் இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா இந்த இருக்கிற நகையை எல்லாத்தையும் அடவு வச்சாச்சு, நீ அடுத்து என்னத்தை போய் வச்சு அந்த அவசர செலவுகளுக்கு பண்ண முடியும். அப்போ மறு அடவு வைக்கிறதுக்கு நம்ம போகிறோம். ஏன்னா இப்போ தங்கத்தினுடைய விலையெல்லாம் கொஞ்சம் ஏறிக்கிட்டு வர்றது அப்படின்னால அவசர செலவுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்ற ஒன்று எதிர்பார்ப்பில் இருக்கிற அந்த சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் இப்போ என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னா, இந்த முழுசாக நான் வந்து முதலையும் வட்டியையும் கட்டிட்டு நகையை மீட்டு அப்புறம் திரும்ப மறு அடவு வைக்கணும் அப்படின்னா அந்த முதலுக்கு எங்கே போய் ஏற்பாடு பண்ணுறது? வட்டிக்கு தான் வாங்கிக்கிறோம். எதை அடவு வச்சு நம்ம வாங்க முடியும்? வட்டிக்கு வாங்குறதுனாலுமே கந்து வட்டிக்கு போனால் தான் இந்த மாதிரி டாக்குமெண்ட் இல்லாமல் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டினா இன்னொரு வீட்டு அடவு வச்சு, இப்போ இந்த நகையை மீட்கிறதுக்காக நான் வீட்டை அடவு வச்சு அந்த காசை வாங்கி அதுக்கப்புறம் இந்த நகைக்கு அந்த கடனுக்கான முழு தொகையை செலுத்தி அதுக்கப்புறம் அதை மீட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து திரும்ப மறு அடவு வச்சு அதை வாங்கி அப்புறம் நான் இங்கே அடவு வச்ச வீட்டை மீட்டு என்னங்கடா விளையாட்டு பண்ணுறாங்க. இந்த ஏழை எளிய மக்களோட வாழ்க்கையில் விளையாடுறது தான் இவங்களுடைய அந்த அரசியலாகவே போயிடுச்சு. அது என்ன காரணம் அப்படின்னா, இவங்க யாருக்குமே இந்த கஷ்டம்னா என்னன்னே தெரியல. இந்த சட்டம் போடுறவங்களும் சரி, அந்த சட்டம் போட்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த வங்கிகளில் வேலை செய்யக்கூடியவங்களும் சரி, யாருக்குமே இந்த அனுபவம் கிடையாது. அதனால் இந்த நடுத்தர வர்க்கத்து மக்களை கூட அந்த அளவுக்கு கூட அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான பின்னணியே இவங்கள்ட்ட இல்லை. இதெல்லாமே மக்களை கழுத்தை சங்க பிடிச்சி நெரிக்கிறது மாதிரியான சட்டங்கள், விதிமுறைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நகைக்கான பணத்தை செலுத்திட்டோம் அப்படின்னா 7 நாட்களுக்குள்ள வங்கிகள் வந்து அவர்களுக்கான நகையை வந்து ஒப்படைச்சிடணும். அப்படி இல்லைன்னா வங்கிகள் வந்து அவங்களுக்கு அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமாம், இது மேலோட்டமாக பார்க்கும்போது நல்ல விதி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய வங்கிகளில் பார்த்தீங்கன்னா இழுத்து அடிச்சுட்டு போயிடுறாங்க, கொடுக்குறதே இல்லை, பணத்தை வாங்கிட்டு பணமும் போச்சு நகையும் போச்சு அப்படின்றது மாதிரி தான் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நகையை வாங்கி வச்சுட்டு இப்போ 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே ஆகி போயிடுது அப்படின்னா மீட்க முடியாமல் வட்டியை கட்டிக்கிட்டே வர்றோம். அப்படின்னா நகையவே மாற்றிடுறாங்க. அது பெரிய பெரிய வங்கிகளில், அரசு வங்கிகள்லேயே கூட அது மாதிரி மிஸ்பிளேஸ்மெண்ட்டு நடந்துடுது, மிஸ்டேக்ஸு நடந்துடுது.
இப்போ அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நல்ல விஷயம் தான். அது ஏன் 7 நாள் வரைக்கும் கொடுக்குறாங்க? அதான் எங்க எங்க இருக்குதுன்னு தெரிய போகுது. லாக்கர்ல வச்சிருப்பாங்க. அது எடுத்து கொடுக்கறதுக்கு மணிக்கணக்கில் 7 மணி நேரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. 7 நாட்கள் வரைக்கும் டைம் கொடுக்கறதுன்னா என்ன, மாறி போன நகையை எடுத்து கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்து கொடுக்கறதா? இதுதான் தெரியும். எல்லாத்தையும் அட்டவணைப்படுத்தி அழகா சேஃப்டியா போட்டு வச்சிருக்க போறாங்க. அதை பார்த்து எடுத்து கொடுக்கறதுல பெரிய இது இல்லை. ஆனால் இந்த 7 நாட்கள்ன்றது அதில் ஏதோ சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய இந்த விஷயம் பற்றி தெளிவாக நம்ம விவாதிச்சிட்டோம். இந்த விவகாரம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக இது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா இந்த நிதி அமைச்சர்கிட்ட இவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி புதிய விதிமுறைகள் இப்போ வந்திருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வங்கிகளுடைய நலனுக்காக தான் இந்த விதிமுறைகளை அமுல்படுத்தி இருக்கிறோம் அப்படின்றாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுது. இது மக்களுடைய நலனுக்கான விதிமுறைகள் கிடையாது, வங்கிகளை காப்பாற்றுவதற்கான விதிமுறைகள். அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு அல்லது வருமானம் குறையாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு அல்லது நஷ்டத்தில் போயிடாமல் தடுக்கிறதுக்கு அதற்கான விதிமுறைகளாகத்தான் இருக்குது. மக்களை மையப்படுத்திய விதிமுறைகள் இல்லை. இந்த அரசு நம்ம பார்க்குறோம், வளர்ச்சி டெவலப்மெண்ட் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதுக்கு நம்ம எதிர்ப்பாக இல்லை, கண்டிப்பாக எதிர்ப்பாக இல்லை. நாடு வளரணும், தொழில் முன்னேற்றம் வேணும், எல்லாமே சரி, வளர்ச்சி அப்படின்றது சரி. ஆனால் அந்த வளர்ச்சி மக்களினுடைய நலனை, அதாவது பொதுவாக பொதுமக்கள் இருக்கிறாங்க இல்லையா, நாட்டு மக்கள், பெருவாரியான மக்கள், 90 விழுக்காடு மக்கள், அந்த மக்களினுடைய நலனுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. வளர்ச்சி ஒட்டுமொத்த வளர்ச்சியாக இருக்கணும், ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக இருக்கணும், இன்க்ளூசிவாக இருக்கணும், அனைத்து தரப்பு மக்களையும் இணைந்து செல்லக்கூடியதாக இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி என்ன ஆகுது அப்படின்னா, தொழில் அதிபர்களையும் பெரும் முதலாளிகளையும் பெரு நிறுவனங்களையும் வளர்க்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. அது வளர்ச்சி வேண்டான்னு நம்ம சொல்லலை, அந்த வளர்ச்சி வேணும். ஆனால் அந்த வளர்ச்சி ஒரு பக்கம் ஒரு இமயமலை ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா வளர்ச்சி இல்லாமல் இருந்துட்டா கூட பரவாயில்ல, ஆனால் பாதாளத்துக்கு நோக்கி போகக்கூடாது. பெருவாரியான மக்கள் இந்த வளர்ச்சி திட்டத்திலிருந்து, டெவலப்மெண்ட் அதிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க, அதற்கு வெளியில் இருக்கிறாங்க. இப்போ அந்த மக்களையும் உள்ளடக்கியதா வளர்ச்சி வரணும் அப்படின்னா நலத்திட்டங்களை நம்ம கண்டிப்பாக கணக்கில் எடுத்து தான் ஆகணும். ஏழை எளிய மக்கள், கீழ் நடுத்தர மக்கள், நடுத்தர மக்கள், உயர் நடுத்தர மக்கள், அந்த பணக்காரர்கள் வரிசையில் கீழ் நடுத்தரத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய பணக்காரர்கள், அது வரைக்குமான மக்கள், அவங்க எல்லாரையுமே வளர்ச்சிக்குள்ள உள்ளடக்கலை. இப்போ நடக்கிற வளர்ச்சி அந்த மேலே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 10 விழுக்காடு, அவங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குது. மற்றவர்களுடைய வளர்ச்சி, நடுவில் இருக்கக்கூடியவங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் ஓகேயா இருக்குது. அடுத்து கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த மாதிரி 3 அடுக்காக இருக்கும்போது தான் நமக்கு பிரச்சனையே வருது. அதுதான் நம்முடைய மனசை உறுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் வரும்போது 1 கிலோ வரைக்கும் தங்கத்தை அடமானம் வைக்கலாம் அப்படின்னா அந்த 1 கிலோ தங்கம் யார்கிட்டயா இருக்கும்? சாதாரண மக்கள்கிட்ட கண்டிப்பா இருக்காது. இல்லை, அதான் நான் சொல்றேன் இல்லையா, இந்த கீழ் தளத்துல இருந்து, அடிமட்டத்தில் இருந்து நடுத்தரம் வர்க்கம் வரைக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா 1 கிலோ தங்கம் வச்சிருக்கக்கூடிய அளவுகள்லாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கு மேல இருக்கிறவங்க இருப்பாங்க. அல்லது இந்த மாதிரி பாரம்பரியா வந்த நகைகள், இவங்க இந்த கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட அந்த மாதிரி நகைகள் இருக்கலாம். அப்படி கூட்டு குடும்பமா இருக்கிறவங்கலாம் ரொம்ப கம்மி தான். இப்போ ரொம்ப அருகி போயிடுச்சு. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அந்த மாதிரியான கூட்டு குடும்ப இதில் இருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை முன்னிறுத்தக்கூடிய அரசு, அது இந்த ஏழை எளிய மக்கள், அந்த வளர்ச்சிக்கு உள்ள ஒருங்கிணைக்கப்படாத, உள்ள கொண்டு வரப்படாத மக்கள், அவங்களுக்கான நலத்திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதுவுமே இந்த வளர்ச்சியினுடைய ஒரு அங்கம் அப்படின்றத அதை நடைமுறைப்படுத்தினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஒரு நீதி இருக்கும், ஜஸ்டிஸ் இருக்கும். அந்த டெவலப்மெண்ட்டுமே ஒரு நல்ல வளர்ச்சி, ஹெல்த்தி டெவலப்மெண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா இப்போ எல்லாம் ஸ்கியூடு, அதாவது
கோணல் மாநில கோக்குமாக்கான வளர்ச்சியாக தான் இருக்குது. வளர்ச்சி இருக்குது. இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கோக்குமாக்கான வளர்ச்சி. அதாவது ஒரு பக்கம் ரொம்ப பணக்காரவங்க இருக்கிறாங்க, டாப் மோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் பீப்புள், அவங்களுடைய எண்ணிக்கை உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழை அதாவது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த பிலோ பாவர்ட்டி லைன், அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதுவும் கணிசமாகவே இருக்குது. அதுவும் குறையணும்ல. அது இல்லாமலே இருந்து இந்த பக்கம் ஒரு வளர்ச்சி வருது அப்படின்னா அதை பாராட்டலாம். ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி பெரும் முதலாளிகளுக்கான வளர்ச்சியாகத்தான் இருக்குது. ஆக இந்த இது என்ன ஆகும் அப்படின்னா, தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த இப்போ வங்கிக்கு வந்துடுவான். வங்கியினுடைய விதிமுறைகள், அந்த வங்கி விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படுவது, இப்போ வங்கிகள் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக தான் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் மக்கள் அந்த பாதிப்பை உணர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆத்திர அவசரத்துக்கு உடனே செய்ய முடியலை அப்படின்றது தெரியுது. கஷ்டம் அதிகமாகிருக்கு. இது யதார்த்தம். இப்போது வரப்போகிற தேர்தலில் இன்னொரு 10 மாதத்துக்கு அப்புறம் வர்ற ஏப்ரல் மாதம் மே மாதத்துக்குள்ளே தேர்தல் வரும். அப்படி வரும்போது இந்த நகைக்கடன் விஷயம் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா, இப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தனித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 10 மாதத்துல இதனுடைய தாக்கம் அப்படியே குறைஞ்சிடும். மக்கள் பழகிடுவாங்க இந்த விதிக்கு. எப்படி இந்த கேஸை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டோம், அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ மக்கள் அதை சரி என்ன பண்ண, நம்ம தலைவிதி அவ்வளோதான், இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸுக்கு ஒரு 200 300 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க, வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. இப்போ அந்த கோபம் வந்து தணிஞ்சிருச்சு இப்போ. ஆனால் அந்த கோபம் இருக்கு, தணிஞ்சிருக்கு, நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்கு. இப்போ அது கூட இந்த நகைக்கடன் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ இது இந்த நகைக்கடன் விஷயமும் கொஞ்ச நாள்ல ஆறிடும். ஆனா அந்த கனல் உள்ள இருக்கும். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கனலோட இது கொஞ்சம் சேரும்போது இன்னும் கொஞ்சம் அந்த இது அதிகமாகும், அந்த வெப்பம் அதிகமாகும். இப்படி அடுத்தடுத்து நடக்க போற நிகழ்வுகள் அது எல்லாமே மக்களுடைய இந்த வேதனையையும் கோபத்தையும் அதிகரிக்கக்கூடியதாக தொடர்ந்து நிகழ்ந்தா அது தேர்தலில் எதிரொலிக்கும். அப்படி எதிரொலிக்கும் போது அது எந்த மத்திய அரசுக்கு எதிராக போகுமா, மாநில அரசுக்கு எதிராக போகுமா அப்படின்றது, எப்படிப்பட்ட நேரட்டிவ்ஸ் எல்லாம் இந்த ஊடகங்கள் வழியாக இந்த அரசுகள் செட் பண்ண போறாங்க, இந்த கட்சிகள் எப்படி அவங்களுடைய பொசிஷனிங் எப்படி இருக்க போகுது இந்த தேர்தலில் அப்படின்றத பொறுத்து இது மத்திய அரசுக்கு எதிரான வாக்குகளாக போகலாம், அல்லது மாநில அரசுக்கு எதிரான வாக்குகளாக கூட போகலாம். அல்ல ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக இருக்கும், ஆளுங்கட்சிகளுக்கு எதிரான தீர்ப்பாக இருக்கும். இப்போ ஆர்பிஐ சொன்னதுல வந்து தங்க நகைகளுக்கு கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த தங்க நாணயங்கள் இல்ல தங்க கட்டிகளுக்கு வந்து கடன்கள் வந்து வழங்கப்படுறது இல்லை. ஆக்சுவலா இந்த கட்டிகள் இல்ல காயின் வாங்குறது எதுக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இருக்கிற காசை வந்து சேமிச்சு அது காயினா வாங்கி வச்சுப்போம். அது மட்டும் இல்லாம இந்த செய்குலி சேதாரம் மிச்சமாகும் அப்படிங்கறதுக்காக வாங்குறதுதான். ஆனா அதுக்கு வந்து நகை கடன்கள் வழங்கப்படுறது இல்லை. முதல்ல நீங்க இந்த நகை தங்கத்தை காயினா வாங்குறது, தங்க காசா வாங்குறத பத்தி சொல்லும் போதே கட்டின்றீங்களே, அப்ப நீங்க எவ்வளவு தங்க கட்டிகள் சேர்த்து வச்சிருக்கீங்க? சரி, இல்ல இந்த தங்க காசுகளாக அந்த தங்க காசை பத்தி நம்ம பேசும்போது நீங்க சொன்னது மாதிரி சாதாரண கீழ் நடுத்தரத்து குடும்பங்களில் சேர்ந்தவங்களே கூட அப்பப்போ காசு வரும்போது அது கொஞ்சம் சேர்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த சேதாரம் செய்கூலி இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக காயினாக வாங்கி வச்சுக்கிறாங்க. அதை பல பேரும் இந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் அதை பரவலாக பேசுகிறாங்க, அதை ஆதரித்து பேசுகிறாங்க, அது மாதிரி செய்கிறத என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ அதை நம்பிட்டு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஆத்திர அவசரத்துக்கு அந்த தங்க காசுகளை அடகு வைக்க முடியாமல் போயிடுது அப்படின்னா அது ஏன், அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஏன் தங்க காசுல என்ன பிரச்சனை வந்துடுது, அதே மாதிரி அவங்க செக் பண்ணிக்கலாம், தரத்தை செக் பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அது என்ன எவ்வளவு ஒர்த்தோ அதுக்குரிய விதத்தில் கடனை கொடுக்க வேண்டியது தானே. இப்போ இந்த காசை அவசரத்துக்கு எனக்கு வேணும் அப்படின்னா நான் போய் இப்போ நகையாக மாற்றணும். அப்போ நகையாக மாற்றிட்டு அல்லது நகைக்கடைக்காரங்கள்ட்ட போயிட்டு இதை கொடுத்து நகையாக மாற்றணும். அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்குறாங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் நகையை கொண்டு வந்து இங்கே பேங்க்கில் கொடுத்து அப்புறம் அந்த காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் போய் தங்க காசு வாங்குறது. இதான் இவங்க
இது என்ன நகைக்கடைக்காரங்களோட ஒரு டீல் போட்டுட்டு இந்த விதியை கொண்டு வந்திருக்கிறாங்களோ என்னமோன்னு சந்தேகப்பட வைக்குது. ஏன் அவங்க தான் இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா நகைக்கடைக்காரங்க பண்ணுற இது தில்லுமுள்ளு அளவே கிடையாது. பயங்கரமான விளம்பரம் பண்ணுறாங்க. செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, குறைச்ச சேதாரம் இங்கே தான், குறைச்ச செய்கூலி அப்படின்றாங்க. எதுவுமே இல்லாமல் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றாங்க. டிஸ்கவுண்ட்டு வேற இதில் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி இது எப்படி இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஆர்பிஐ வந்து நெறிப்படுத்தாதா? இதை விற்கும்போது இந்த நகைக்கடைக்காரங்க விற்கும்போது ஒரு குறிப்பிட்ட அதுக்கு ஒரு அளவை நிர்ணயிக்க முடியாதா? இவ்வளவு தான் செய்கூலி, இவ்வளவு சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்ய முடியாது. என்னென்னவோ ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்களே, இந்த ரூலை நகைக்கடைக்கு ஏன் போடுறதே இல்லை? அது கடைக்கு வித்தியாசப்படுது அந்த செய்கூலி சேதாரம்ங்கிறது. அதான் பயங்கரமான வித்தியாசமா இருக்குது. இதுல நம்ம எதை நம்பி போய் எப்படி எந்த கடையில போய் வாங்குறதுன்னே தெரியல. அவங்க கொடுக்குற அந்த ஆஃபரு அதுக வேற பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு இதை பண்றாங்க. அடுத்து பெரிய அளவில் நகைக்கடை வச்சிருக்கிறவங்க பெரிய அளவில் விளம்பரத்தை பண்ணி ஏழை பாளையங்கள் எல்லாத்தையுமே சாதாரண ஜனங்களை புறாமே ஏமாத்துறாங்க, மூளைச்செலவு செய்கிறது மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால இந்த ஆர்பிஐ இந்த விதிமுறை கொண்டு வந்தது அது சரியான விதிமுறையா இல்லை. ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச பல நடுத்தர வர்க்கத்து குடும்பங்கள் நகையை வாங்குறதுக்கு பதிலாக தங்க காசுகளாக வாங்கி முதலீடுன்ற அளவில் சேமித்து வைக்கிறாங்க. அந்த முதலீடு பண்ணுறது எதுக்குன்னா இப்போ நிலத்தை நம்பி போட முடியல, நகையை போட்டால் அங்கே வந்து இந்த மாதிரியான எக்கச்சக்கமான தில்லுமுள்ளு எந்த கடையில் போய் எப்படி வாங்குறதுன்றது தெரியல. அதனால சரி காசை வாங்கி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறாங்க. இதுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடுது. அப்போ அந்த காசை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்? அப்போ எதுக்காக இந்த பொருளாதார நிபுணர்கள் எல்லாருமே இதை வாங்கி வச்சுக்கோங்க, இது ஒரு நல்ல முதலீடு தான் அப்படின்ட்டு ஏன் சொல்றாங்க? அப்போ அதை நெறிப்படுத்தணும்ல ஆர்பிஐ. மக்கள் அதான் சொல்றேன், இது வந்து மக்களை மையப்படுத்தியதாக இல்லை. இந்த அரசினுடைய செயல்பாடுகள் திட்டங்கள் இது எல்லாமே நிதி சார்ந்தது சரி, இந்த தொழில் சார்ந்ததாகவும் சரி, இது எல்லாமே பெரும் முதலாளிகளை சார்ந்ததாகத்தான் இருக்கு. இப்போ இவ்வளவு ரூல் போடுறாங்கல்ல, நகைய கடனுக்கு இத்தனை ரூலை போட்டிருக்கிறவன் பெரிய பெரிய கம்பெனிஸு அவங்க கடன் வாங்குறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது ரூல் போடுறாங்களா? எந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான கோடி கடனை கொடுக்குறாங்க? அப்புறம் அந்த கடன் எல்லாம் திரும்பி வரலன்னு சொல்லிட்டு எந்த அடிப்படையில் யாரை கேட்டுட்டு தள்ளுபடி பண்ணுறாங்க? அதெல்லாமே டெவலப்மெண்ட்டாக போயிடுது. ஆனால் இங்கே வந்து நம்மளை மாதிரி ஆட்களுக்கு இதை வாங்க மாட்டோம், அதை வாங்க மாட்டோம், நீ இது எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 1008 ரூல்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.